வெல்கம் பேக் டு SNB vlog. நான் பிரசன்னா. இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்னா டவுனில் தான் நிற்கிறேன். நேற்று வந்து இந்தியாவிலேருந்து ஜப்னா டூரிசம் யூடியூப் சேனல் வச்சுருக்கிற அண்ணாரால் என்ன மீட் பண்ணவர். அப்போ நான் இந்த இந்திர விழாவில் வந்து தலைவிட்ட வீட்டை லைட்டாக காட்டியிருப்பேன். ஸோ அப்போ அவர் தலைவிட்ட வீட்டை கொண்டே காட்ட சொல்லி கேட்டவர். இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஸோ அவரோட தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எங்களோட சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை வந்து வீடியோவில் தெரிவிங்க. இன்றைக்கி யார் வந்திருக்காங்களோட சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேருந்து தமிழ் டூரிசம் அண்ணா தான் வந்திருக்கிறாரு, யூடியூப் சேனல் வச்சுக்காரு. ஸோ அவரோட தான் நான் போய் பார்க்க போகிறோம். இந்த பைக்கில் தான் போக போகிறோம். ஸோ போயிட்டு அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஓகே, நாங்கள் வெல்வெட்டுத்துறைக்கு வந்துட்டோம். அதை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். எம்ஜிஆருக்கு சிலை வச்சுருக்காங்க. ஆலடி வீதி இதுதான் வந்து தலைவர்கிட்ட வீடு இருக்கிற ஒழுங்கு. போயிட்டு பார்க்கலாம் அவற்ற இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் வந்து தலைவர் இருந்த வீடு. சிறுபிரா இதெல்லாம் வந்து வளர்ந்த வீடு. அவருக்கு பிறந்த நாள் 71வது பிறந்த நாளுக்கு வந்து பேனரெல்லாம் அடித்து இல்லை கேக்கெல்லாம் விட்டுருவாங்க ஒரு முறையும். இதுதான் அவர் இருந்த வீடு. தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சிறுபிராயத்தில் வசித்த இல்லம். நைட் எடுத்தபடியாக நான் டீட்டெயிலாக ஒன்றும் சொல்ல முடியலை. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஃபுல்லாக எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஃபோட்டோ சொன்னால் கயிறு கட்டியிருக்காங்க, உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் உள்ள நோமலாக போயிட்டு பார்த்துட்டு வருவோம். உடைஞ்சிருக்குது இது எல்லாம், முதலெல்லாம் உடைஞ்சிருக்கு, கம்பி அடிச்சிருக்காங்க சுற்றி வர. கிணறு ஒன்று இருக்குது, கிணறு மட்டும் இருக்குது. கிணறு வாக்கு தொட்டியெல்லாம் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் அத்திவாரத்தெல்லாம் தோண்டி எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இதுதான் கூட காணி இருக்குது. இப்போ இந்த நொச்சி மரம் ஒன்று நிற்கிது, அது மட்டும்தான் இருக்குது இப்போ. ஓகே, அவருக்கு போய் தலைவர்கிட்ட வீட்டெல்லாம் காட்டிட்டு வந்துட்டேன். என்னடா வீடியோவில் எந்தாக விரும்பலை, ஷோட்டாக காட்டிட்டேன். முதல் வீடியோலையும் காட்டினபடியே ஷோட்டாக காட்டிட்டேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டுக்கொண்டே இருப்பேன். உங்களுக்கும் வேறு இடங்கள் தெரிஞ்சால் இப்படி வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி வேறு இடங்கள் தெரிஞ்சாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அதையும் போயிட்டு நான் எடுத்து போடுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை வழங்குங்க. இன்னொரு புது காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.